சொல்லப்படுகின்ற இந்த எதிர்பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே எப்போது வருமோ தெரியவில்லை. தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் தனியாக வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு ஒவ்வொரு வட்டாரமாக அந்த வேட்பாளரை தேர்வு செய்திருக்கிறார்கள். உதாரணமாக பிரகாஷ் செய்திருக்கு, சுகிதர் செய்திருக்கிறார், அதே போல பட்டுக்கோட்டையிலே சிரமமான் செய்து கொண்டிருக்கிறார். இப்படியாக இது கிழக்கு வரையும் வடக்கு வரையும் நடந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இது சம்பந்தம் கூறியிருக்கின்றோம், அதை பற்றி கேட்டிருக்கின்றோம். அவர் சொன்னார், இல்லை அப்படி ஒன்றும் நடக்காது, ஆனால் அது நடந்து கொண்டிருக்கிறோம். நான் நிச்சயமாக எனக்கு தெரியும், சுதந்திரம் கூட தாவலை சொல்லியிருக்கிறார், நீங்கள் தெரிவு செய்யும்போது நாங்கள் தனியத்தான் கேட்போம். தற்செயலாக உள்ளூராட்சி சபை தேர்தல் இந்த மார்ச்சிலே வருமாக இருந்தால், தமிழரசுக் கட்சி தனியாக கேட்குமாக இருந்தால், அதன் பிறகு ஒரு கூட்டமைப்பு இருக்க முடியாது என்பதில் அர்த்தமும் இருக்க முடியாது. என்னை பொறுத்தமட்டில் மிக தெளிவாக இந்த தீர்வு ஒன்று அடையும் வரை தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை நாங்கள் பேணி பாதுகாக்க தவமாக இருந்தால் அது இனத்துக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகமாகவே நான் பார்ப்பேன். ஏனென்றால் நான் கூறியது போல மிக பலவீனமான நிலையில் இருக்கின்றோம். நாங்கள் சும்மா சொல்லலாம், நாங்கள் சர்வதேச போராட்டம் ராஜேந்திர போராட்டம் இல்ல, பலவீனத்துக்காக எழுந்து நடக்க முடியாத நிலையில இருக்கு. நான் சொல்றேன் ராஜேந்திர போராட்டம் செய்யறோம். இது எல்லாம் நடக்கின்ற ஒரு விஷயங்கள் அல்ல. எந்த ஒரு நாடும் இது, நானும் ஒரு நீண்ட காலம் இருந்திருக்கின்றேன், பல நாடுகளுடன் கதைக்கின்ற சந்தர்ப்பம், தனியாக எங்களுடைய இயக்க சார்பிலே இருக்கின்றேன், கதைக்கின்ற சந்தர்ப்பங்கள், அவர்களுடன் மிக நெருக்கமாக பழகி கதைக்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் எனக்கு இருந்திருக்கின்றது. ஒரு விஷயத்தை நான் மிக தெளிவாக படித்துக் கொண்டேன். எங்களுடைய போராட்டத்தின் வீழ்ச்சிக்கு காரணமே நாங்கள் இந்த சர்வதேசத்தை சரியாக உணராததான். அவர்களை பொறுத்த மட்டும், அது இந்தியாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், அவர்கள் தங்களுடைய நன்மையைத்தான் நிச்சயமாக முன்னிறுத்தி அலுவல்கள் பார்ப்பார்கள் என்பதை